விவோவோட வி சீரீஸான விவோ V40 வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்ற ரிவ்யூஸை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வாங்க அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விவோ V40னோட ஃப்ரண்ட் டிஸ்பிளேவிலிருந்து நம்ம வருவோம். ஸோ 6.78 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் ஆம்புலோட் கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா 120 Hz இருக்குது. ஸோ இதோட ப்ராசஸருக்கு நம்ம வருவோம். ஸோ ப்ராசஸர் தானே முக்கியம். ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் விளாட்றப்போ ஆகட்டும், இல்லை மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்போ, ஸோ இந்த மாதிரி இடத்துல எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது. ஸோ இந்த மொபைலுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மலை இந்த சாரல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த மொபைலை வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாகவே யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட பீக் பிரைட்னஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 4500 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டோர்லேயே ஆகட்டும், அவுட்டோர்லேயே ஆகட்டும், ஸோ அவுட்டோரில் உங்களுக்கு விசிபிலிட்டி அப்படின்ற பஞ்சாயத்தே இருக்காது. ஸோ ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம அப்படியே இதோட பேக் சைடு வருவோம். ஸோ இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், ஸோ 2 பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லா மொபைல்லையும் பார்க்குற மாதிரி ரிங் ஃப்ளாஷ் லைட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேக் சைட்லேயும் ஒரு கிளாஸியான ஃபினிஷை அவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதோட பேட்ரி சைஸ் பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மொபைல் வந்து ஆண்ட்ராய்ட் 14 மேலே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மொபைலில் ஏஐ ஆப்ஜெக்ட் எரேசர் ஃபீச்சர் வந்து நியூவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து மேக்ஸிமம் எல்லா மொபைல்லையுமே வந்துடுச்சு. ஸோ இந்த ஆப்ஜெக்டை எரேஸ் பண்ணுறத ஒரு ஏஐயாக அவங்க வந்து புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது காமனான விஷயம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 8GB 128GB 32,000க்கும் 12GB 512GB வந்து 42,000க்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமரா எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஆர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆர் ஒரு விளாகர் அப்படின்றீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாகவே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த மொபைல் யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ப்ளீஸ் உங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ உங்கள் மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன்.